தம்பி அன்னம் அரசு அவர்கள் நியூஸ் டைம் என்னும் யூடியூப் சேனல் தொடங்குவதை அறிந்து பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். சமூக ஊடக காலத்தில் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சமூக ஊடகங்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக யூடியூப் சேனல்ஸ் ஒவ்வொரு மொழியிலும் ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனல்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையிலே நியூஸ் டைம் யூடியூப் சேனல் உருவாவது மகிழ்ச்சி அளிக்கிறது. அன்னம் அரசு அவர்கள் ஊடகத் துறையில் பணியாற்றிய நெடிய அனுபவம் உள்ளவர். தமிழகத்தில் புகழ்பெற்ற பல அச்சு ஊடகங்களில் பணியாற்றி அதற்கான ஆளுமையை வளர்த்து கொண்டவர். இன்றைக்கு சுதந்திரமாக நியூஸ் டைம் என்னும் பெயரில் ஒரு யூடியூப் சேனலை உருவாக்கி தனித்து இயங்குவதென அவர் முன்வந்திருப்பது பாராட்டுதலுக்குரியது. போட்டிகள் நிறைந்த ஊடகத்தளத்தில் அதைவிட கடுமையான போட்டிகள் நிறைந்த சமூக ஊடகத்தளத்தில் பணியாற்றுவது என்பது பெரும் போராட்டம். அதில் நேர்மை துறத்தோடு பணியாற்ற வேண்டும், சுதந்திரமாக பணியாற்ற வேண்டும், உண்மைகளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிற சவாலை ஏற்று பணியாற்ற வேண்டும், விளிம்பு நிலை மக்களின் குரலை பிரதிபலிக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்கிற பல சவால்கள் இந்த களத்தில் உண்டு. தம்பி அன்னம் அரசு அவர்கள் இந்த சவால்களை எல்லாம் மிக இலகுவாக எதிர்கொள்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எளியோருக்கான விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு யூடியூப் சேனலாக இந்த நியூஸ் டைம் சேனல் இயங்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். உண்மையின் பக்கம் நிற்க வேண்டும், நீதியின் பக்கம் நிற்க வேண்டும், நேர்மை துறத்தோடு செயலாற்ற வேண்டும் என்று அன்னம் அரசு அவர்களுக்கும் நியூஸ் டைம் குழுவினருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.